ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்காலர்லி க்ரூ. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் பில்ஸ் பற்றி கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து செலக்டடாக ஒரு 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a money bill passed by Lok Sabha is deemed to have been passed by Rajya Sabha also when no action is taken by upper house within. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ராஜ்யசபா மணி பில் ரிலேட் பண்ணி லோக்சபாக்கு கொடுக்க வேண்டிய எந்த ரிப்ளையும் ஃபீட்பேக்கும் கொடுக்கல அப்படின்னா லோக்சபானால் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மணி பில் பிரசிடெண்ட்டோட அசென்ட்டுக்கு போயிடும். அதாவது அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அது போயிடும். ராஜ்யசபாலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலனாலும். ஸோ இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்யசபாலேருந்து நமக்கு ஒரு சர்டன் டைம் பீரியடுக்குள்ளே அந்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு போகணும். அந்த சர்டன் டைம் பீரியடுக்குள்ளே அந்த ரெஸ்பான்ஸ் போகலை அப்படின்னாலும் அந்த பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 days, 14 days, 20 days and 30 days. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14 days. ஓகே, ஸோ மணி பில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக்சபாக்கு மட்டும்தான் அதுக்கு ஃபுல் ஆத்தரைசேஷன் இருக்குது. ஸோ லோக்சபாவில் தான் இந்த மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜாக ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபாக்கு இந்த மணி பில்லை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெரிய அத்தாரிட்டியும் கிடையாதுனால இந்த மணி பில்லை அவங்களால அமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் சின்ன சின்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க திருப்பி லோக்சபாக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த லோக்சபாக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த பில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து அக்ரி பண்ணி அவங்க சைன் பண்ணி அந்த பில்லை நெக்ஸ்ட் வந்து பிரசிடெண்ட்டோட அசென்ட்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸையோ இல்லை அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அந்த டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 14 days தான். 14 daysக்குள்ளே ராஜ்யசபாலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பில் வந்து பிரசிடெண்ட்டோட அசென்ட்டுக்கு போயிடும். அசென்ட்டுக்கு போய் அவர் சைன் பண்ணி இட் வில் பிகம் அன் ஆக்ட் ஆர் லா அப்படின்றது தான். ஓகே, ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் 14 days வரைக்கும் தான் ராஜ்யசபா கையில் இருக்கும். அதை தாண்டி ராஜ்யசபா கையில் இருக்காது. த பில் இஸ் செட் டு ஹவ் பீன் பாஸ்ட் பை போத் த ஹவுசஸ். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். By which bill does government propose collection of revenues for a year? ஸோ கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ ப்ரப்போசல், அதாவது நான் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூக்கு வந்து எனக்கு இவ்வளோ ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க நம்மளோட பார்லிமெண்ட்டில். ஓகே, அந்த பில்லை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்கனாமிக் பில், ஃபினான்ஸ் பில், சப்ளிமெண்ட்ரி பில் அண்ட் none of the above. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் பில். ஓகே, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், ஃபினான்ஸ் இதை பற்றி ரிலேட் பண்ணி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஃபினான்ஸ் பில் தான் ஆன்சர். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க அடுத்த வருஷம், அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூக்கு அவங்க ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்க இந்த நிதிக்கெல்லாம் நான் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரப்போசலை வந்து பார்லிமெண்ட்டில் செட் பண்ணி அதுக்கான அப்ரூவல் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் பில்லுக்கு வந்து என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 117. ஸோ 117 clause 1 and 117 clause 3. ஓகே, ஸோ இந்த பில்லை வந்து யாருமே அப்போஸ் பண்ணவே முடியாது. எனக்கு இந்த நலத்திட்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த நலத்திட்டத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, எனக்கு தேவை இல்லை, இதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை யாராலையும் அப்போஸ் பண்ண முடியாது. அதை பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து அதை போட்டு அதோட ப்ரூஃப் என்ன, அதோட உண்மைத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான் நடக்குமே தவிர இந்த பில்லை யாருமே அப்போஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following decides if a particular bill is money bill or not? ஸோ யார் வந்து ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லை இது வந்து சாதாரணமான ஃபினான்ஷியல் பில்லா அப்படின்னு சொல்லி யார் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மணி பில் பற்றி படிக்கும் போது பிரசிடெண்ட்டும் அடிக்கடி வருவார், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவும் வருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் போடணும் அப்படின்னா மணி பில்லா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா லோக்சபாவோட ஸ்பீக்கருக்கு. ஆனால் இந்த மணி பில்லை யாரோட ப்ரியர் இன்ஃபர்மேஷனில் இதை இன்வோக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசிடெண்ட்.
இப்போ பிரசிடென்ட் என்ன செய்வார் அப்படின்னா லோக்சபாவில் இருக்கிறவங்கள மெம்பர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி மணி பில்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொன்னால் மட்டும்தான் மணி பில்லை லோக்சபாவில் ஆரிஜினேட் பண்ணவே முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ ப்ரியர் பர்மிஷன் வந்து யார்கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட இருந்து மணி பில் வந்து அவர் சொல்லி லோக்சபாவில் மணி பில் ஆரிஜினேட் ஆகிடுச்சு. அந்த மணி பில் இது மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க, ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி நம்ம லோக்சபாவில் ஸ்பீக்கர் வந்து ஓகே இது மணி பில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது லோக்சபாலேருந்து அது பாஸ் ஆகி எங்கே போகும் அப்படின்னா ராஜ்யசபாக்கு. ராஜ்யசபாலேருந்து ஒன்று ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பில் வந்து அவங்க பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணலாம். இன்கேஸ் இது ரெண்டுமே செய்யாமல் அவங்க 14 days டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாகும், இந்த பில் வந்து டேரெக்டாக பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு போயிடும். அந்த பில் வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டுத்துலையுமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் அது ராஜ்யசபாலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைனாலும் இந்த பில் இஸ் செட் டு ஹேவ் பீன் பாஸ்ட். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ராஜ்யசபா என்ஜாய்ஸ் மோர் பவர்ஸ் தேன் லோக்சபா இன் கேஸ் ஆஃப். ஸோ ராஜ்யசபாக்கு எந்த பில்லை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த கேஸில் வந்து அவங்களுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லோக்சபா விட. பிகாஸ் லோக்சபாக்கு வந்து ஹையஸ்ட் அத்தாரைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணி பில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ராஜ்யசபாக்கு அதில் பவரே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ராஜ்யசபாக்கும் சில எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணி பில்ஸ், நான் மணி பில்ஸ், செட்டிங் அப் ஆஃப் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ், அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செட்டிங் அப் ஆஃப் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ ஆர்டிக்கிள் 312 312 படி நமக்கு ராஜ்யசபாக்கு மட்டும்தான் ஆல் இண்டியா சர்வீசஸில் புது பதவிகளையும் புது டொமினியனையும் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னே உரிய ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்றது ஆர்டிக்கிள் 249 படி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் 2/3 votes. ஸோ அதான் 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி 2/3 ஓட்டிங் மெஜாரிட்டி ஓட்டிங்கில் வந்து அவங்க ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு அவங்க லாஸ் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போது நம்மளோட யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாநிலத்துக்கு உரிய அந்த வட்டம் அதில் இருக்கிற லாஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டொமினியனுக்குள்ளேயே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ராஜ்யசபா வந்து அவங்க வந்து லாஸ் வந்து இம்போஸ் பண்ணலாம். அவங்களால அதில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் பை 2/3 மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங். ஓகே, ஸோ இது வந்து சொல்கிற ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 249. ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தது தான் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்க கொண்டு வரது, அதில் வந்து எதுவும் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும், இல்லை வந்து அதில் புது போஸ்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ராஜ்யசபாக்கு மட்டும்தான் அத்தாரைசேஷன் இருக்குது. இது வந்து ஆர்டிக்கிள் 312 312. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாக்கு இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான பவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெசல்யூஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறது நம்ம ராஜ்யசபாவில் மட்டும்தான் முடியும். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A bill is referred to a joint sitting of two houses of the parliament is required to be passed by. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வந்து 2 ஹவுஸும் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகுறதுக்கு என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி தேவை? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியா, இல்லை வந்து 2/3 இல்லை 1/4 இல்லை அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா simple majority of members present, absolute majority of total membership, 2/3 majority of the members present, 1/4 majority of the members present. ஓகே, ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்கில் உட்காந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு டெட்லாக் ப்ராப்ளம் ரைஸ் பண்ணதுனால மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங் உட்காருவாங்க. ஓகே, ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே வந்து ஒரே சிட்டிங்கில் உட்காந்து ஒரு பில்லை வந்து டிசைட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த டெட்லாக்கை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது திருப்பியும் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங்லாம் போணுச்சு அப்படின்னா எகெயின் அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுன்றதுனால சிம்பிள் மெஜாரிட்டியிலேயே அந்த பில் பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றது வந்து யார் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் இதை சம்மன் பண்ணுவார். எந்த டைமில் வந்து இதை சம்மன் பண்ணுவாங்க, இந்த ஜாயிண்ட் சிட்டிங் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பில் வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க. நான் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லோக்சபாவில் இருக்கிறவங்க ராஜ்யசபாக்கு அந்த பில்லை சென்ட் பண்ணுறாங்க. இல்லை ராஜ்யசபா ஒரு லோக்சபா ஏதோ ஒரு கீழவையோ மேலவையிலையோ
ரெண்டு பார்லிமெண்ட்டில் இருக்கிற ரெண்டு சபாலையுமே வந்து ஏதோ ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க, அது ராஜ்யசபாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. ராஜ்யசபாவில் அந்த பில்லை வந்து அவன் அசென்ட்டும் கொடுக்கல, அது பில் பாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலை, அதே நேரத்தில் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. 6 மாதம் டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 6 மாதம் ஒரு பில்லுக்கான வேலிடிட்டி இருக்குது, அந்த டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு. ராஜ்யசபாலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னா, ஸோ அந்த டைம் பீரியடில் என்ன ஆகும்னா டெட்லாக் அப்படின்ற இந்த சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். ஸோ லோக்சபாலேருந்து இந்த பில் வேணும் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி ராஜ்யசபாலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை அப்படின்னாலோ, இல்லை ராஜ்யசபாலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த பில்லை அப்படின்னாலும், நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்யசபாலேருந்து ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் போட்டு அமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. இல்லை ராஜ்யசபாவில் இதை அமெண்ட் பண்ணியும் அசென்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து லோக்சபா அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் டெட்லாக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். அந்த டெட்லாக் சுச்சுவேஷனை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரசிடென்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஜாயின்ட் சிட்டிங்கை வந்து செமன் பண்ணுவார். இந்த ஜாயின்ட் சிட்டிங்கை யார் ப்ரெசைட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகே, ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்து முன்னாடி நின்று இந்த ஜாயின்ட் சிட்டிங்கை வந்து ப்ரெசைட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து இந்த பில்லை பற்றின பிரச்சனைகள், வாதம் விவாதம் எல்லாமே நடக்கும். ஸோ இதோட ஃபைனலாக என்ன செய்வாங்க அப்படின்னா, சிம்பிள் மெஜாரிட்டி இந்த பில்லுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சப்போஸ் சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த பில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அது அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜான பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு போயிடும். பிரசிடென்ட் அசென்ட் பண்ணதுக்கப்புறம் அது நமக்கு லாவாக வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி டார்கெட்கான 5 கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். தேங்க்யூ.